ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 1-2 பாதங்கள். இந்த ரிஷபராசிக்கு ராகு தசையும் குரு தசையும் எப்படி இருக்கும் 2025? இந்த ராகு தசை அப்படிங்கிறது எந்த வயசு காலகட்டத்தில் வரும்? கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 12 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இந்த ராகு தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 34 வயசு வரைக்கும் கூட இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை நடப்பில் வரும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை அப்படிங்கிறது 24 வயசுக்குள்ளே போயிடும். அதாவது 7 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா 6 வருடம் கணக்கு எடுத்துக்கிட்டா கூட ப்ளஸ் ஒரு 18 அப்படின்னாக்கா 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ 24 வயசு வரைக்கும் படிப்பு அது இது அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. அப்போ இந்த ராகு தசை 2025 தசா ரீதியாக பார்த்தோமானால் சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றது, லாபஸ்தானத்துக்கு வர்றது, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீடுகள் ரெண்டுமே 11ஆம் இடமும் குருவுடைய வீடு, சனி அங்கே ட்ராவல் பண்ணுறது, அதாவது அந்த சனியுடைய நகர்வுகள் இருக்கிறது நல்லது 2025. அதே 10ஆம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி ஆகிறது 2025 6ஆம் மாதம் தான் அது பயிற்சி ஆகுது. 6 மாத காலங்கள் முன்னாடி பின்னாடி கூட விட்டுருங்க. இருந்தாலும் சனி ராகு 20 வயசுக்கு மேலே இந்த ராகு தசை நடப்பில் வந்தாலே இது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. இப்போ ராகு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் 2025 வேலையில் நல்ல ஒரு மாற்றம். எப்படி அப்படின்னாக்கா, இந்த ஜாதக அடிப்படையில் ராகு பகவான் எங்கே இருந்தால் நல்லது? இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் யோகத்தை கொடுத்துரும் ராகு பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து யோகம் செய்யக்கூடிய அந்த வீட்டதிபதி சுப தொடர்பில் இருந்தால், அதாவது ராகுக்கு மறையாமல் இருந்தால் யோகத்தை கொடுத்துரும் இந்த ராகு பகவான். அதே அந்த வீட்டதிபதி மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் 18 வருடங்களும் கெடுபலன்கள் தான். இதில் சரியான வேலை வாய்ப்பு அமையாது, சரியான திருமண வாழ்க்கை அமையாது, நிறைய ப்ராப்ளத்தை இந்த ராகு தசையில் கொடுக்கும். 1-2 இருக்காது. ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்காது, மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இரவு பகல் எப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும், இன்பம் துன்பம் அப்படியே மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் சந்தோஷம் நடந்தால் அந்த சந்தோஷம் நிலைக்காது, மறுநாள் அது கஷ்டத்தை கொடுக்கும், அது வேற மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் இந்த ராகு தசையில் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துங்க. மறைமுக சுப தொடர்பு, சுப தொடர்பு, அதாவது யோக தசை, மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசை, 2 தசை. அவயோக தசை அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு அவயோகர் வீட்டில் இருந்து அந்த தசை நடந்ததுனாக்கா 18 வருடங்களும் கெடுபலன்கள் தான். இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். உங்கள் சுய ஜாதகத்தில் இது எப்படி இருந்தாலும் சரி, யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா யோக பலன்கள் உண்டு. அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா அவயோகம் கம்மியாக இருக்கும், அதாவது கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும். 2025 ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 20-22 வயசுக்கு மேலே ராகு தசை 40 வயசு வரைக்கும் நடக்குது. அந்த 40 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுக்குள்ள ராகு தசை நடக்குது அப்படின்னா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்போ வேலையில் இருக்கிற வேலை உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் சரி, இல்லை சம்பள உயர்வு கேட்டிருந்தாலும் சரி, இது எல்லாமே கிடைக்கும். வேலை ரீதியாக பாதிப்புகளை கொடுக்காது. 10-11 மாறி மாறி சனி பகவானும் ராகு பகவானும் இருந்தால் கூட, அதாவது வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும் ராகு பகவானுக்கு. குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால 11ஆம் இடம். அப்போ அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. இப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்குது, வீடு கொடுத்த கிரகம் ஜென்மராசியில் இருக்குது, மே மாதத்துக்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ அது சிறப்பு. ஆக மொத்தத்தில் 2025 ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த ராகு தசையில் ராகு பயிற்சியாகி சனி பகவானுடைய வீட்டுக்கு போன பிறகு, அதாவது கும்பராசிக்கு போன பிறகு, அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல. அப்போ அது சிறப்பாக இருக்குது. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால் இப்போ ராகு தசையில் சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். வேலையில் இடம் மாறுவீங்களா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா இடமாற்றங்களை கொடுக்கும்.
ராகு தசை சரியில்லை, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அப்போ என்ன பண்ணும், என்ன இந்த டைமில் எப்படி இருக்கும்? உங்கள் சுய ஜாதகத்திலே ராகு பகவான் வந்து அமர்ந்த இடம் சரியில்லை, அப்போ எப்படி இருக்கும்? கெடுபலன்கள் கம்மியாகும். இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ரொம்ப தொய்வு இருக்குது, வேலை பளு அதிகமாக இருக்குன்னா கம்மியாகும். குறிப்பாக இது பெண்களுக்கும் சேர்த்து தான். ஒரு சில பேர் சொல்கிறாங்க பெண்களுக்கு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இங்கே பெண்கள் ஆண்கள்லாம் கிடையவே கிடையாது. எல்லா கிரகத்துக்கும் மனிதர்களுக்கு ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கும். நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லலை, ஆண்கள் தனியாக சொல்லலை. இது வந்து எல்லாருக்குமே சமமாக வரும். இதை வந்து அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது இந்த ராகு தசை அப்படிங்கிறது திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. எப்படின்னாக்கா 20 வயசுக்கு மேலே ராகு தசை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அந்த ராகு பகவான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இவருக்கு திருமணம் சார்ந்து எப்படி இருக்கும், வரக்கூடிய மனைவியோ கணவனோ எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ராகு தசையை வச்சு தான் சொல்ல முடியும். ராகு அமர்ந்த இடத்த வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு சில பேர் வந்து தப்பான தொடர்புகள் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரெண்டும் வேற வேற தான். தப்பான தொடர்புகள் இருக்கிறது வேற, லவ் பண்ணிட்டு இருக்கிறது வேற. இன்னொன்று வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இது மூணுமே வேற வேற தான். இருந்தாலும் இந்த தவறான தொடர்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசா ரீதியாக அவங்களுக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணும். அவங்களுக்கு சுய ஜாதகத்தில் ராகுபவன் அமர்ந்த இடம் சரியில்லை, நட்சத்திரம் வந்து அஷ்டமாதிபதி நட்சத்திரமோ இல்லை 6ஆம் அதிபதி நட்சத்திரமோ வாங்கியிருக்கும், யோகாதிபதி நட்சத்திரமாக இருக்காது. அதனால் அவங்க வந்து தவறான தொடர்பில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த தொடர்புகள் உடையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, லவ் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர புத்தி நடந்தால் ஒன்று, இல்லை குரு புத்தி நடந்தால் லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த டைமில். இது வந்து ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதும் ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதும் இந்த வருஷத்தில் நல்ல அமைப்பு. லவ் சக்ஸஸ் ஆகும். லவ் சம்மந்தப்பட்டதில் வந்து வீட்டில் சம்மதம் பேசி திருமணத்தை நடத்தக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். திருமணத்துக்கு உண்டான முன்னேற்றம் நடக்கும். இப்போ திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ரிஷபராசிக்கு ராகு தசை நடக்குதா, இளம் வயது காலகட்டத்தில் ராகு தசை வருது இல்லையா, எப்படியும் திருமணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். திருமணத்தில் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு. ஏன் பிரிகிறாங்க அப்படின்னாக்கா, சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் சரியில்லைன்னாக்கா திருமணத்தை கொடுத்துரும். இப்போ வந்து சுக்கிர புத்தியோ இல்லை வந்து குரு புத்தியோ நடந்தால் திருமணத்தை கொடுத்துரும். பிரிவுகள் இருந்தால் ஒரு 100க்கு 10 பேர் இருக்கலாம், 100க்கு 10% இருக்கலாம். நான் சொல்கிறது பிரிவுகள் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய 90% பேர் நல்லா தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பிரிவுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அதுக்குண்டான அமைப்பு, இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கனாக்கா அதுக்கு உண்டான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். வேலை ரீதியாக நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது. இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடம் எல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. 9ஆம் இடம் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்துல சிறப்பாக இருக்குது. இந்த 2025 அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு அவ்வளோ செல்வாக்கு கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது வரைக்கும் ராகு தசையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னா 18 வருடங்கள் இந்த ராகு தசையில் முதல் 12 வருடங்கள் நன்மை செய்தாலும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் கெடுபலன்களை செய்யும். இந்த தசைக்கு பேர் மறைமுக சுப தொடர்பு. அதாவது 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரம் ஏறி யோகரோட சேர்ந்து இருந்தாலோ யோகரோட பார்வை பெற்றாலோ சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இது வந்து மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசை. ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி, இந்த ராகு பகவான் கூட சேர்ந்த கிரகங்கள் அந்த காரகத்துவம் வேலை செய்யாது. ஆனால் இந்த ராகு தசையில் அந்த காரகத்துவம் வேலை செய்யும். இப்போ குருவோட சேர்ந்துருக்குனாக்கா குரு கொடுக்க வேண்டிய பலன்களை சேர்த்து கொடுக்கும். இப்போ சூரியனோட சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா சூரியன் கொடுக்க வேண்டிய பலன்களை சேர்த்து கொடுக்கும். எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை வாங்கி இது வந்து அந்த தசையில் வெளிப்படுத்தும் இந்த ராகு பகவான். அப்போது எதோட சேர்ந்திருக்கோ, இப்போ சுக்கிரனோட சேர்ந்திருக்கு அப்படின்னாக்கா தொடர்புகளை தப்பாக கொடுக்கும்.
லவ் சம்மந்தப்பட்ட ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதில் பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். நிறைய நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும். நல்லவையும் இருக்குது. இதில் தொழில் ரீதியாக ஏற்றம், பொருளாதார ரீதியாக ஏற்றம், இது எல்லாத்தையுமே இந்த ராகு பகவான் தசையில் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனோட வீட்டில் இருக்கலாம், அப்படி இல்லை சூரியனோட வீட்டில் இருக்கலாம், இல்லை சந்திரனோட வீட்டில் இருக்கலாம், செவ்வாயோட வீட்டில் இருக்கலாம். அந்தந்த கிரகங்களோட வீட்டில் இருக்கிற பட்சத்தில் அந்த தசைக்கு உண்டான பலன்களை அதிகமாக செய்யும். அந்த கிரகத்துக்கு உண்டான தசைகளை அதிகமாக செய்யும் இந்த ராகு பகவான். அடுத்தது குரு தசை. குரு தசை பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். இதே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசு 34 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இந்த குரு தசை நடக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கும். இப்போ குரு தசை நடக்குது. இந்த ரிஷபராசிக்கும் ரிஷப லக்னத்துக்கும் நன்மை செய்வாரா தீமை செய்வாரான்னு கேட்டிங்கனாக்கா தீமை செய்யக்கூடிய கிரகம், அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். இது பொதுவாகவே சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார், குருவுடைய வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார் சுக்கிர பகவான். அதனால் பகை கிரகங்களோட வீடுன்றதுனால இது பெரும்பாலும் குரு பகவான் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் நல்லா கொடி கட்டி பறப்பாங்க, நல்ல வேலைவாய்ப்பு, அதில் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா பட்டை கிளப்பவங்க. அதுவும் இல்லாமல் காரு வீடு வாசல் 1க்கு 2 வீடு 3 வீடு 4 வீடு பிளாட்டு இதெல்லாம் எக்கச்சக்கமாக, அதாவது சுதந்திரமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா இந்த ராசிக்கு குரு தசை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்கு வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இல்லை இதே லக்கணமாக இருந்து இந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி இருந்தால், யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால், பார்வை பெற்றிருந்தால், அது மாதிரியான அமைப்புகள் அந்த குரு பகவான் இருந்துச்சுனாக்கா இந்த குரு தசைங்கிறது யோகத்தை கொடுத்துரும். அதுவும் 16 வருஷம் கொடுக்குமான்னா 16 வருஷமும் கொடுக்காது, 10 வருடங்கள் தான் கொடுக்கும். மீதி 6 வருடங்கள் கெடுபலங்கள் பண்ணும். 10 வருடங்கள் நல்ல ஒரு தசை, அதாவது தொழில் சார்ந்து எல்லாத்துலேயும் வளர்ச்சிகளை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களை மொத்தமாக வாங்கிடும். குரு தசை 10 வருஷம் முடிஞ்சா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுத்துரும். யோக லக்னமாக இருந்தால் பரவாயில்ல, அவயோக லக்னமாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த 2025 அப்படிங்கிறது சிறப்பு தான். இது ஒரு வருஷ பலன் தானே, உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் போகுது. குரு தசை அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பில் மாற்றத்தை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் தவறான தொடர்பில் இருக்காரா, அவர் திரும்பி வீட்டுக்கு வருவார். தவறான தொழில் செய்கிறாரா, அவர் திரும்பி வீட்டுக்கு வருவார். தவறான கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்காங்களா, ரொம்ப அடிமையாக இருக்காங்களா, அந்த பழக்கங்களுக்கு அதுலேருந்து மாறுவார். கொஞ்சமாவது குணம் மாறும். ஏன்னா கிரக நிலைகள் ரிஷபராசிக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த 2025. அதிலும் குரு தசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். யோகம் செய்யாத தசையாக இருந்தால் கூட சிறப்புன்னு சொல்லிக்கலாம். கோச்சாரத்தில் சனி பகவானை பார்க்கணும், ராகு பகவானை பார்க்கணும், 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்க்கணும். மே மாதம் இல்லை, மே மாதத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், இல்லை பசங்க மூலிமா ப்ராப்ளம் இருந்தனாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நிறைய உங்களுக்கு எந்த அளவுக்கு துயரங்கள் இருக்கோ அதிலேருந்து வெளியே வருவீங்க இந்த குரு தசையில். நன்றி.